மாவு பிணைய போகிறோம். சப்பாத்தி மாவு பிணையத்துக்கு என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம். 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். தூள் உப்பு, சுடு தண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு பிணையம் உங்கள் விருப்பம் தான், சுடு தண்ணியில் மாவு பிணையறதுக்கு. இல்லைன்னா பச்சை தண்ணியில் நீங்கள் ஆட் பண்ணலாம். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறதுக்கு. பூரி போட்டிங்கன்னா ரவை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பூரிக்கு. நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் போட போகிறேன், ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. பூரி போடல காலையிலேயே. இப்போ நாங்கள் சப்பாத்திக்கு மாவு பிணைய போகிறோம். நல்லா சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக கணிச்சு வச்சுட்டேன். இப்போ சப்பாத்தி தேய்ச்சிட்ருக்கேன். இங்கிட்டு சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 1 ஹவருக்கு மேலே ஊறிடுச்சு இன்றைக்கி சப்பாத்திங்க பாருங்க. சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பிணைச்சி முடிச்சு வச்சுருக்கேன். நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சி முடிச்சோன்னா மாவு மிஞ்சினோடனே நீங்கள் எடுத்து என்ன பண்ணுவீங்க, இப்படி ஏதோ ஒரு பிளாஸ்டிக் டப்போ டப்பாவில் இப்படி போட்டு மூடி வச்சுருவீங்க. ஆனால் கண்டிப்பாக இப்படி 3 நாள் மாவு மேலே காஞ்சிருக்கும். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சமையல் டிப்ஸு தான் இது. இந்த மாதிரி இட்லி துணி இருக்கு பாருங்கள் வீட்டில், அந்தமாரி மூடி நல்லா இப்படி சுற்றி வச்சிட்டோம்னா காற்றே போகாது, சப்பாத்தி காஞ்சே போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் பிணைஞ்ச மாதிரியே சப்பாத்தி பாருங்கள். இப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன் சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மூடி இப்போ பிரிஞ்சு கொடுத்துருக்கேன். அதுமாரி சப்பாத்தி மாவு இதுமாரி டப்பா மாதிரி யூஸ் பண்ணுங்கள், சில்வர் யூஸ் பண்ணுங்கள். நான் இதை மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். எனக்கு